நெக்ஸ்ட்டு 7th கொஷின். 7th கொஷின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டிஸ்கஸ் ஸோ பாருங்கள், டிஸ்கஸ் த ஷேப் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ் யூஸிங் த வெஸ்பர் தியரி. வெஸ்பர் தியரி யூஸ் பண்ணி கீழே ஒரு செட் ஆஃப் மாலிகூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் எப்படி ஷேப் வரைய போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம 1 by 1 வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன எலமெண்ட்? BeCl2 பெரிலியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம லூயிஸ் சிம்பிள் வரையும் போதே வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி எழுதிக்கலாம். பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் 4, அப்போ அதில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. ஸோ அந்த 2 எலக்ட்ரானையும் நான் இப்படி வச்சிடுறேன். குளோரினுக்கு நம்ம பார்க்குறோம்ல, குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 7 இருக்கும். 7 இருக்கும்போது அதில் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். அது இந்த இடத்துல வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகி குளோரின், மிச்சம்லாம் இப்படி இருக்கும். அதே மாதிரி 2 குளோரின் இருக்குது. ஸோ ஒரு குளோரினை இங்கே ஆட் பண்ணிட்டோம். இது இப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகிக்கும். இன்னொரு குளோரினை நம்ம இந்த பக்கம் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் ஆட் பண்ணும்போது இது இப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகும். 1 2 3 4 and 5 6. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் குளோரினோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு நீங்கள் இன்னொன்று சொல்லலாம். என்ன அப்படின்னா, இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறது. நம்மக்கிட்ட ஷேப் தானே கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம வரைஞ்சிட்டோம். பட் அதுக்கு நேம் கொடுக்கணும்ல, இது என்ன ஷேப்னு. இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு லீனியராக இருக்கிறதுனால லீனியர் ஷேப். இதை நீங்கள் இன்னொரு மெத்தடில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கா பெரிலியம், அதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவது எலமெண்ட் குளோரின் இருக்குது, அதை நான் பின்னு வச்சுக்கிறேன். மொத்தம் எத்தனை குளோரின் இருக்குது? 2 குளோரின், அதனால் B2. பெரிலியம் 1 தான் இருக்குது, அதனால் A அப்படி இருக்குது. ஸோ குளோரின் மட்டும் 2 இருக்கிறதுனால Bக்கு 2ன்னு வச்சுக்கிட்டேன். AB2. நீங்கள் தியரி பார்ட் படிக்கும்போதே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வந்தால் அதுக்கு என்ன ஷேப் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க தியரியில். ஸோ அதை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இதை மாதிரி வரையணும்னு கூட தேவையில்லை. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே நீங்கள் கேல்குலேட் திங்க் பண்ணி எழுதிடலாம். ஸோ AB2 ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து லீனியர் ஷேப் தான் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு லீனியர். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா BCl3 கொடுத்துருக்காங்க. போரான் ட்ரைக்ளோரைட் BCl3. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, போரானுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 5, அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 3. ஸோ 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம எப்படி எழுத போகிறோம்? போரானுக்கு இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதிட்டோம். குளோரினுக்கு இங்கே தான் நம்ம பார்த்தோமே, ஒரு 7 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அதில் ஒரு எலக்ட்ரான் அன்பேர்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் 3 குளோரின் இருக்கா, அப்போ இங்கே ஒரு குளோரினாக வரப்போகுது, இங்கே ஒரு குளோரினாக வரப்போகுது, இங்கே ஒரு குளோரினாக வரப்போகுது. ஸோ எப்படின்னு பாருங்கள். கீழே கொஞ்சம் தள்ளி எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு குளோரின் வருது. 1 2 3 4 5 6 and 7. இப்போ இங்கே ஒரு குளோரின் வரப்போகுது. 1 2 3 4 5 6 and 7. இங்கே ஒரு குளோரின் வரப்போகுது. 1 2 3 4 5 6 and 7. ஓகேவா? இது இப்போ எப்படி ஃபார்ம் பண்ணிடும்? இது இப்படி ஒன்று ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நம்ம இப்படி ஸ்லாண்டிங்காக எழுதிக்கலாம். குளோரின் இங்கே இப்படி. ஸோ இந்த ஷேப்லாம் எதனால் இப்படி எழுதுகிறோம், இது எப்படி வந்ததுங்கிறது தியரி பார்ட் VSCPRலேயே படிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த தியரி. ஓகேவா? போரான் ட்ரைக்ளோரைடு எழுதிட்டோம். ஆகிய நீங்கள் பாருங்கள், ஒரு போரான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஏன்னு வைப்போம், ரெண்டாவது எலமெண்ட்டை பின்னு வைப்போம். போரான் 1 தான் இருக்குது, ஏன்னு எடுத்துக்கிட்ட எலமெண்ட் 1 தான் இருக்குது, அதனால் ஏ அப்படி இருக்கட்டும். குளோரின் வந்து 3 இருக்கிறதுனால 3. அப்போ AB3 ஃபார்மேட்டில் வந்ததுன்னா என்ன ஷேப்புங்கிறதே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அஸ்யூம் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா அதோட வேலன்ஸ் ஷெல்லை பொறுத்து இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். இது என்ன ஷேப்பில் இருக்குது? ட்ரைகோனல் பிளேனார். ஸோ இது லீனியர் ஷேப்பு, இது வந்து ட்ரைகோனல் பிளேனர் ஷேப். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு. சிலிக்கான் டெட்ராக்ளோரைடுக்கு நம்ம ஆல்ரெடி எதில் பார்த்தோம்? லூயிஸ் சிம்பிள் வரையும் போது இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ அந்த பேசிஸில் நான் இதில் ஸ்ட்ரைட்டாகவே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின். நீங்கள் VSCPR தியரியில் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது இதோட வேலன்ஸ் ஷெல்லெல்லாம் போட்டு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக போட்டு காமிச்சே ஆகணும்னு எந்த ரூலும் கிடையாது. லூயிஸ் சிம்பிள் எழுதும்போது தான் கண்டிப்பாக லோன் பேர் வரைஞ்சி காட்டணும். இந்த இடத்துல அவங்க கேட்டால் மட்டும், இன்கேஸ் உங்களுக்கு தேவை இருக்குது இது வரையணும்னு தோணா மட்டும் வரைஞ்சால் போதும், கம்பல்ஷன் கிடையாது. சரி, இப்போ 4 எலக்ட்ரான் வரைஞ்சிட்டா முதல்ல இந்த டைப்பில் பார்ப்போம். சிலிக்கான் 1 தான் இருக்குது, அதனால் A.
குளோரின் ரெண்டாவது இருக்குது, அதை பின்னு எடுத்துப்போம். 4 AB4 வந்தால் என்ன ஷேப் அப்படிங்கிறத தியரி வச்சு ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இந்த மாதிரி வரையணும். வரைஞ்சால் இது நமக்கு என்ன இதில் இருக்குது, டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்குது. ஸோ டெட்ராஹெட்ரல்யா சிலிக்கான் டெட்ராக்ளோரைடுங்கிறது என்ன ஷேப்பில் இருக்குது, டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ASF5. இது ஃபார்மேட்டில் எழுதி பாருங்கள். இதை ஏன்னு எடுத்துக்கலாம், எஃப் பின்னு எடுத்துக்கலாம், 5 இருக்கிறதுனால 5. AB5னா என்ன ஷேப் அப்படின்னு நம்ம தியரியில் படிச்சிருக்கோம், ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ டேரெக்டாக இது வந்து 1 வேர்ட்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பேஸில் டக்குன்னு யோசிச்சு எழுதிடலாம். இதே உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் வரைஞ்சி காட்டணும் இல்லையா, அதனால் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும், 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அந்த 5 வரைஞ்சிக்கலாம். 1 2 3 4, இங்கே ஒன்று 5, இங்கே ஒன்று. சரியா? இப்போது 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குதுன்னு வரைஞ்சிட்டோம். ஃப்ளூரின் 5 ஃப்ளூரின்ஸ் இருக்கா, அப்போது இதில் லோன் பேரே இருக்க போகிறதில்ல. 5 எலக்ட்ரானையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ஃப்ளூரின் வந்து உட்கார போகுது. ஃப்ளூரினுக்கு நமக்கு தெரியும் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அதோட மொத்தம் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான், அதில் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போது ஒரு ஃப்ளூரினுக்கு ஒரு எலக்ட்ரான் இங்கே போட்டோம், மிச்சம் 6 எலக்ட்ரானையும் இப்படி போட்டுடலாம். அதே மாதிரி இப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குமா. நெக்ஸ்ட்டு ஃப்ளூரினுக்கு இருக்கிற இந்த இங்கே வரையலாமா, 7 எலக்ட்ரானில் 3 4 5 6, இன்னொன்று இங்கே வரைஞ்சிடும். ஸோ 7 இப்படி. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃப்ளூரின் வரையலாமா, அது 5 6. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஃப்ளூரின் வரையலாமா, 1 2 3 4 5 6. இங்கே ஒரு ஃப்ளூரின் 1 2 3 4 5 6. ஸோ இப்படி ஒரு பாண்ட், இப்படி ஒரு பாண்ட், இப்படி ஒரு பாண்ட். ஓகேவா? ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ என்ன அப்படின்னா, இதோட இந்த சென்ட்ரல் ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனைன்னு பார்க்கணும். 5 எலக்ட்ரான். 5 எலக்ட்ரானுமே பாண்டிங்கில் வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆமாம், ஏன்னா ஃப்ளூரின் 5 ஃப்ளூரின் இருக்குது, அப்போ அந்த 5 எலக்ட்ரானோட இதை பாண்டிங்கில் போயிடும். அதனால இதெல்லாமே டேரெக்டாக வருது. ஸோ இதுக்கு வந்து லோன் பேர்ஸே இல்லாமல் பாண்ட் பேர்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறது தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு லோன் பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரியான மாலிகூல்ஸும் ஃபர்தராக நம்ம பார்ப்போம். ஓகே, இது முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, H2S. H2Sல சென்ட்ரல் ஆட்டம் எது, எஸ். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி எழுத போகிறீங்க. அதாவது நம்ம என்ன ஃபார்மேட்னு எழுதுவோம்ல, அதுக்கு பாருங்கள். A2வா ஃபஸ்ட்டு உள்ளது ஏன்னு எடுத்துப்போம். ஸோ A2, இது ரெண்டாவது இருக்கிறது B, A2B. இதோட ஸ்டாப் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். முதல்ல சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும், 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா. அப்போது 1 2 3 4 5 and 6, 6 எலக்ட்ரான் வரைஞ்சிட்டேன். ஆனால் அதோட ஜாயின் பண்ணுறதுக்காக 2 ஹைட்ரஜன் தானே இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் தான் இருக்கிறதுனால அந்த ஹைட்ரஜன் நம்ம எப்படி கொண்டு ஜாயின் பண்ண போகிறோம், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் ஜாயிண்ட் ஆயிருமா. ஏன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஹைட்ரஜனோட லோன் பேர்ஸும் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆயிரும். அப்போது 2 ஹைட்ரஜன் இது பாண்டிங்கில் எப்படி இருக்கும், இப்படியும் இப்படியும் இருக்குமா. ஸோ சல்ஃபர் வந்து ஹைட்ரஜனோட இப்படி பாண்ட் ஆகிட்டாலும் ஒரு லோன் பேர் இருக்குது. இது வந்து 2 எலக்ட்ரான், ஆனால் 2 எலக்ட்ரானை நம்ம பேர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பேர்னு சொல்லுவோம். ஸோ பேர்னாலே எப்படி தானே, நம்ம கையும் 2 கை இருக்குது, ஆனால் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், பேர் ஆஃப் க்ளவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 ஐஸ் இருக்குது, அதை நம்ம பேர் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேர்னால் 2 சேர்ந்தது. அதே மாதிரி தனித்தனியாக 2 எலக்ட்ரான் இருந்தாலும் லோன் பேர்னு வரும்போது இதை நம்ம 1 எடுத்துக்கணும். அப்போது ஒரு லோன் பேர் இருக்கா, ஸோ ஒரு ஈன்னு வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்மில் A2BE இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன ஷேப் ஃபாலோ பண்ணும், நம்ம படிச்சிருக்கோம் என்ன ஷேப்பு, பெண்ட் ஷேப். சேம் H2O கூட இதே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணும், அதுக்கும் பெண்ட் ஷேப் தான் வரும். ஓகேவா? அப்போ H2S ஃபாலோஸ் பெண்ட் ஷேப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு PH3. Pனா என்ன, பாஸ்பரஸ். ஸோ அதை எப்படி எழுதிக்க போகிறோம், இது ஏன்னு எழுதிக்க போகிறோம், இதை பின்னு எழுதிக்க போகிறோம். 3 இருக்கிறதுனால 3. இன்னும் லோன் பேர் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் 15. 15 அப்படின்னா இது வந்து நைட்ரஜன் குரூப்பில் வரும். ஸோ 15 அப்படிங்கும்போது 1s2 2s2 2p6 3s2 3p3 3 எலக்ட்ரான், 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் ஹைட்ரஜனுக்கு பாஸ்பரஸ்க்கு இருக்க போகுது. 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் போட்டுட்டோமா. ஸோ பாஸ்பரஸ்க்கு வந்து 3 எலக்ட்ரான் இல்லை, 3s2 3p3 இல்லையா, 5 எலக்ட்ரான் இருக்கும்.
5 எலக்ட்ரான் இருக்க போது இது எப்படி எழுதுவோம்னா 1 3 4 இங்கே ஒன்று 5 5 ஓகே. இது வந்து 3 ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆக போகுது. அப்போ 3 அன்பேர் எலக்ட்ரானாக வச்சுக்கிறேன். ஹைட்ரஜனோட ஷேப் எப்படி இருக்கும்? H பக்கத்தில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த 3த்துலேயும் ஆட் ஆக போகுது. ஸோ இங்கே ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்? இப்படி இப்படி இப்படி. அப்போ இதுக்கு எத்தனை லோன் பேர் இருக்குது? ஒரே ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ AB3Eன்னு எழுதிக்கலாமா? ஸோ AB3Eன்னு வந்தால் என்ன ஷேப்பு படிச்சிருப்போம்? ட்ரைகோனல் பைபிரமிடல். ஸோ ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப். இந்த லோன் பேர் வந்து இப்படிங்க எலாங்கேட்டடாக இருக்கும். சரியா? லோன் பேர் ஒரே ஒரு லோன் பேர் இருக்குது. இது ட்ரைகோனல் பைபிரமிடல். ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஓகேவா? இப்படி தான் இதை வரையணும். ஸோ இதோட இந்த கொஷின் 7th கொஷின் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 8th கொஷின். ஓகே, 8th கொஷின் பாருங்கள். although geometries of ammonia and water molecules are disordered tetrahedral, bond angle in water is less than that of ammonia. டிஸ்கஸ்ன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா அமோனியா வாட்டர் மாலிகுல் ரெண்டுக்குமே டிசார்டட் டெட்ராஹெட்ரல் ஷேப் தான் இருக்க போகுது. ஆனால் வாட்டரோட பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்குது, அமோனியாவில் பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் அமோனியா ரெண்டுக்குமான ஷேப்பை வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அமோனியா அப்புறமா வாட்டர் ரெண்டுத்துக்கும் ஷேப் வரைய போகிறோம். ஸோ அமோனியா என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? AB3. AB3னா என்ன ஷேப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கலாம். என்ன ஷேப்பில் இருக்குன்னா டெட்ராஹெட்ரலா டிசார்டட் டெட்ராஹெட்ரல். ஆக்சுவலாக அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்களே. டிசார்டட் டெட்ராஹெட்ரல்னால் டெட்ராஹெட்ரல்லேருந்து கொஞ்சம் விலகுன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டெட்ராஹெட்ரல் எப்படி வரைவீங்க? சிலிக்கான் டெட்ராக்ளோரைடுக்கு வரைஞ்சோம்ல, இப்படி போட்டு இப்படி இருக்கிற டெட்ராஹெட்ரலில் டிசார்டட்னா இதுலேருந்து கொஞ்சம் விலகுன மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அமோனியா எப்படி இருக்குமா? டெட்ராஹெட்ரல் நல்லா இப்படி இருக்கும். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் விலகுன மாதிரி அப்படின்னா அமோனியா எப்படி இருக்க போகுது? ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்? 3 ஒரு எண்ணுக்கு நடுவில் என்ன இருக்குது? 3 ஹைட்ரஜன், ஒரு லோன் பேர். சரியா? இதுதான் அமோனியாவோட டிசார்டட் டெட்ராஹெட்ரல் ஷேப். ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 and 7 8 கரெக்டாக வந்துடும். ஹைட்ரஜனுக்குலாம் டியூப்ளேட்டில் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் அமோனியாவோட ஷேப். அதே மாதிரி வாட்டர் மாலிகுலுக்கு ஷேப் எப்படின்னு அசீம் பண்ணி பாருங்கள். ஆக்சிஜன் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். 2 ஹைட்ரஜன் ஜாயின் பண்ணணும்னா இப்படி இருக்கும், கொஞ்சம் பென்ட் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இதுக்கு லோன் பேர் எத்தனை இருக்கும்? ஆக்சிஜனுக்கு 6. இங்கே 1 2 3 4 4 தான் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. அப்போ 5 6 7 8 பாண்டிங் இருக்குதா? ஸோ ஹைட்ரஜனுக்கு டியூப்ளேட் ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ இப்படி தான் இதுக்கு வரையணும். ஜஸ்ட் இது லோன் பேர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இப்படி போட்டு காமிச்சேன். இது வரைஞ்சாலும் தப்பு இல்லை, வரையணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த ரிப்பல்ஷன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். என்னென்னா ரெண்டுமே ஓரளவு டிசார்டட் டெட்ராஹெட்ரல். அந்த டெட்ராஹெட்ரலில் கொஞ்சம் இப்படி விரிச்ச மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் பாண்ட் ஆங்கிள் இன் ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆங்கிள் கம்மியாக இருக்கும், நைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா இதில் எத்தனை பாண்ட் பேர் இருக்குதுன்னு பாருங்கள். பாண்ட் பேர்னால் உங்களுக்கு தெரியும்ல, பாண்ட் ஃபார்மேஷன். எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? 3 பாண்ட் பேர் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. ஸோ ஒரே ஒரு லோன் பேர் தானே, ஒரு லோன் பேர் இருக்குது. இதை இங்கே எடுத்துக்கோங்க. 2 பாண்ட் பேர் இருக்குது, 2 லோன் பேர் இருக்குது. ஸோ இதுதான் மேட்ரு. என்னென்னா லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்குமான ரிப்பல்ஷன் இருக்குல்ல, ஸோ இங்கேயும் லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்குமான ரிப்பல்ஷன் இருக்குல்ல, இந்த ரிப்பல்ஷன் வந்து ஆக்சிஜனில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பாண்ட் பேர் லோன் பேர், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிப்பல்ஷன் காட்டும். ஆனால் இன்கேஸ் ஆஃப் அமோனியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்கும். இந்த ஒரு லோன் பேர் தான் இந்த 3 பாண்ட் பேரோட ரிப்பல் ஆக போகுது. ஸோ அப்படிங்கும்போது இதோட ரிப்பல்ஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் ஆர் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இங்கே ரிப்பல்ஷன் வந்து அந்த இடத்துல வாட்டர் மாலிகுலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதோட பாண்ட் ஆங்கிள் என்னாகும்? சின்னதாயிரும். ஸோ பாண்ட் ஆங்கிள் சின்னதாகிறதுனால தான் H2O மாலிகுலில் வந்து ஸோ அமோனியாவை கம்பேர் பண்ணும்போது பாண்ட் ஆங்கிள்
சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷினில் ஜஸ்டிஃபை பண்ண கேட்டிருந்தாங்க, அதை நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க தியரியில். பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன், லோன் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன், பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் படிச்சிருப்பீங்க தானே? ஸோ அதில் இந்த பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன் வாட்டர் மாலிகுலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அம்மோனியாவில் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பாண்ட் ஆங்கிள் சின்னதாக இருக்குது. ஓகேவா? ஓகே, 9th கொஷின். 9th உங்களுக்கு தியரிட்டிக்கல் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், how do you express the bond strength in terms of bond order? பாண்ட் ஆர்டர் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அது ரெண்டுக்குமான ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் தான். என்னென்னா, the extent of bonding which occurs between two atoms while forming a nucleus is while forming a molecule is represented as bond strength. பாண்ட் ஸ்ட்ரென்த்னா என்ன சொல்லுவோம்? 2 ஆட்டம் மாலிகுல் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து H2 மாலிகுல் ஃபார்ம் பண்ணுதுன்னு வைங்களேன். அது எப்படி இருக்கும்? H, இப்படி ஒரு பாண்டு H. ஸோ 2 ஆட்டம் சேர்ந்து மாலிகுல் ஃபார்ம் பண்ணும்போது உள்ளே க்ரியேட் ஆகிற அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல, இந்த பாண்டிங் தான் நம்ம பாண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 2 ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்ணும்போது அதுக்குள்ளே நடக்கிற இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பாண்டு தான் நம்ம பாண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாண்டு ஸ்ட்ரென்த் அதிகமாகச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாண்டு ஸ்ட்ரென்த் அதிகமானால் இந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான பாண்டாக இருந்ததுன்னா பாண்ட் ஆர்டரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜென்ரல் ரிலேஷன் பார்க்கணுன்னா என்ன சொல்வீங்க? பாண்டு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனால் பாண்ட் ஆர்டரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் அதோட ரிலேஷன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்க்க போகிறது 10th கொஷின். 10th கொஷின் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டிஃபைன் பாண்ட் லென்த். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பாண்ட் லென்த்னா என்ன? ரெண்டு பாண்டட் ஆட்டமோட நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியஸ்க்கு இருக்கிற ஈக்குலிபிரியம் டிஸ்டன்ஸை தான் நம்ம பாண்ட் லென்த்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துலையே 2 ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரியணுங்கிறக்கா இதை நான் HA HBன்னு எடுத்துக்கிறேன், ஒரு டிஃபரன்ஸ்க்காக. ஸோ இங்கே இருக்கிற ஒரு மாலிகுல் இருக்குது, இங்கே ஒரு ரெண்டுமே ஆட்டம் தான். இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம். இது HA ஆட்டம், இது HB ஆட்டம். இந்த HA ஆட்டமோட நியூக்ளியஸ் இப்படி சென்டரில் இருக்குமா, HBயோட நியூக்ளியஸ் இங்கே சென்டரில் இருக்குமா. ஸோ நமக்கு பாண்ட் லென்த்னா என்னென்னா, 2 ஆட்டம் மாலிகுல் ஃபார்ம் பண்ண போது அப்படி மாலிகுல் ஃபார்ம் பண்ண போகிற இந்த 2 ஆட்டத்தோட நியூக்ளியஸ் இருக்குல்ல, நியூக்ளியஸோட டிஸ்டன்ஸ், ஈக்குவலிபிரியம் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாண்ட் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த equilibrium distance between the nuclei of 2 bonded atom in a molecule is called bond length. ஓகேவா? இது 10th question. ஸோ வாட் இஸ் பாண்ட் லென்த்துங்கிறது 10th question. ஓகேவா? இதோட 10 questions முடிச்சிருக்கோம். 11th question என்னங்கிறது நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, நான் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.